Hi friends, welcome to New Mechanical Mind. ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிபாப் பார்ட் 2. பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு வந்து கன்டினியூ பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்ப நல்லா புரியும். பார்ட் 1ல் நம்ம இந்த 11 கண்டென்ட்டை பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சம்மரி ஆஃப் பிபாப் எலமெண்ட்ஸ். இது பல பார்ட்டாக வரப்போகுது. எல்லா பார்ட்டையும் கண்டினியூஸாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிஸ்ட் ஆஃப் பிபாப் எலமெண்ட்ஸில் இந்த 18 எலமெண்ட் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்ட் 1ல் பார்த்துட்டோம். பார்ட் 2ல் டிசைன் ரெக்கார்டை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் கண்டிப்பாக பல புது இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். வாங்க ட்ரைனிங்குள்ளே போகலாம். டிசைன் ரெக்கார்டை பற்றி தெரியறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்டை எப்படி டிசைன் பண்ணுறாங்க, இல்லை அந்த ப்ராடக்ட் டிசைன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு அசம்பிளி ப்ராடக்டை எடுத்துப்போம். அந்த அசம்பிளி ப்ராடக்டில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா அசம்பிளி டிராயிங், சப் அசம்பிளி டிராயிங், சைல்டு பார்ட் டிராயிங், பில் ஆஃப் மெட்டீரியல், என்ஜினியரிங் ஸ்பெசிஃபிகேஷன், மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷன், பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன். இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு அசம்பிளி ப்ராடக்டாக மாறுது. அப்படின்னா டிசைன் ரெக்கார்டில் என்னென்ன இருக்கும்? அசம்பிளி டிராயிங் இருக்கும், சப் அசம்பிளி டிராயிங் இருக்கும், சைல்டு பார்ட் ஆர் காம்பனன்ட் டிராயிங் இருக்கும், பில் ஆஃப் மெட்டீரியல் இருக்கும், ரெஃபரன்ஸ்டு என்ஜினியரிங் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும், மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் ஆர் டெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும். இது எல்லாமே சேர்ந்ததோட அவுட்புட் தான் நமக்கு அசம்பிளி ப்ராடக்டாக கிடைக்கிது. சப்போஸ் சப் அசம்பிளி ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா அசம்பிளி டிராயிங் மட்டும்தான் இருக்காது, மற்ற எல்லா ரெக்குயர்மெண்ட்ஸும் இதில் இருக்கும். இதுவே ஒரு இண்டிவிஜுவல் ப்ராடக்டாக இருந்துச்சு அப்படின்னா சப் அசம்பிளி டிராயிங் இருக்காது. சைல்டு பார்ட் ஆர் காம்பனன்ட் டிராயிங் எப்படி மாறிடும்னா பார்ட் ஆர் காம்பனன்ட் டிராயிங் அப்படின்னு மாறிடும். மற்ற ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். இதுதான் அசம்பிளி ப்ராடக்ட்டுக்கும் சப் அசம்பிளி ப்ராடக்ட்டுக்கும் இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்டுக்கும் உள்ள ரெக்குயர்மெண்ட்டில் இருக்கிற வித்தியாசம். நாம் இந்த 7 ரெக்குயர்மெண்ட்டையும் ஒவ்வொன்றா டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அசம்பிளி டிராயிங்கை பற்றி பார்க்கலாம். Assembly drawings will be used to represent the items that consist of more than one component. அசம்பிளி டிராயிங்கிறது ஒரு ப்ராடக்டில் எத்தனை பார்ட்டில் அசம்பிள் ஆகிருக்கு அப்படிங்கிறத காட்டுறது தான் அசம்பிளி டிராயிங்கு. அதில் 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஜென்ரல் அசம்பிளி டிராயிங், இது அதோட எக்ஸாம்பிள். செகண்டு எக்ஸ்ப்ளோடட் அசம்பிளி டிராயிங், இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் எக்ஸ்ப்ளோடட் அசம்பிளி டிராயிங். இந்த மாதிரி லைன் ஸ்கெட்ச் மாதிரி இருக்கலாம், இல்லை ஃபீல்டு டிராயிங்காக இருக்கலாம், இல்லைன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் இண்டிவிஜுவல் கலர் போட்ட 3D டிராயிங்காகவும் இருக்கலாம். இது ரெண்டுமே டைப்ஸ் ஆஃப் அசம்பிளி டிராயிங். அசம்பிளி டிராயிங்கில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். கஸ்டமர் நேம், பார்ட் நேம், கஸ்டமர் பார்ட் நம்பர், சப்ளையர் பார்ட் நம்பர், டிராயிங் நம்பர், மாடல். கஸ்டமர் பார்ட் நம்பர்னால் ஒரு ப்ராடக்ட்டுக்கு கஸ்டமர் நமக்கு கொடுக்குற பார்ட் நம்பர் தான் கஸ்டமர் பார்ட் நம்பர். அதே ப்ராடக்ட்டுக்கு நம்ம ஒரு பார்ட் நம்பர் கொடுப்போம், அது சப்ளையர் பார்ட் நம்பர். இதுதான் இதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு அசம்பிளி டிராயிங்கில் மெயினாக வியூ இருக்கும். என்ன வியூ அப்படின்னு, ஃபஸ்ட் ஆங்கிள் ஆர் தேர்ட் ஆங்கிள். ஃபஸ்ட் ஆங்கிள் அப்படின்னா நம்ம ஒரு ப்ராடக்டை லெஃப்ட் சைடுந்து பார்த்தோம்னா அதோட இமேஜை ரைட் சைடில் மென்ஷன் பண்ணுவாங்க. அதுவே தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா ஒரு ப்ராடக்டை லெஃப்ட் சைடு பார்த்தாங்கன்னா அதோட வியூவை லெஃப்ட் சைடே போடுவாங்க. இதுதான் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். இது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா டிராயிங்கை நீங்கள் வெரிஃபை பண்ணும்போது அந்த பார்ட்டோட லெஃப்ட் வியூ எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு அது என்ன ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்னா நீங்கள் லெஃப்ட் சைடு வியூவை ரைட் சைடு பார்க்கணும். தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்னா லெஃப்ட் சைடு வியூவை லெஃப்ட் சைடே பார்க்கலாம். ஏன்னா ஒரு டிராயிங்கில் லெஃப்ட் சைடு வியூ, ரைட் சைடு வியூ,
எலிவேஷன், டாப் வியூ, பாட்டம் வியூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வியூஸ் கொடுத்துருப்பாங்க. அதனால் இந்த ஃபஸ்ட் ஆங்கிள், தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்மளால் ட்ராயிங்கை ரீட் பண்ண முடியும். அடுத்து ஸ்கேல் இருக்கும். ஸ்கேல் 1:1 ஆர் 1:2 ஆர் 2:1 இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது என்னென்னா 1:1 அப்படின்னா நீங்கள் அந்த ஆக்சுவல் காம்பனண்ட் எடுத்து ட்ராயிங்கில் கொண்டு போய் வச்சிங்கன்னா அந்த ட்ராயிங் அப்படியே காம்பனண்ட்டுக்கு அப்படியே மேட்ச் ஆயிரும். அதுதான் 1:1. 1:2 அப்படின்னா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற காம்பனண்ட்டை விட ட்ராயிங் வந்து 2 டைம்ஸ் பெருசாக இருக்கும். அதே மாதிரி 2:1 அப்படின்னா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற காம்பனண்ட்டு ட்ராயிங்கை விட 2 டைம்ஸ் பெருசாக இருக்கும். அடுத்து ட்ராயிங்கில் 3D மாடல் சம்டைம்ஸ் கொடுத்துருப்பாங்க. கட் செக்ஷன் வியூ கண்டிப்பாக இருக்கும் அசம்பிளி ட்ராயிங்கில். டைமென்ஷனும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஐடென்டிஃபிகேஷனும் பண்ணியிருப்பாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா சேஃப்டினா எஸ், கிரிட்டிக்கல்னா சி, ரெகுலேட்டர்னா ஆர், இல்லைன்னா கஸ்டமரோட ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ரெனால்ட் நிசான்லாம் பார்த்தீங்கன்னா HCPP அப்படின்னு கொடுப்பாங்க. மாருதியில் மாரு ஏ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரியும் கஸ்டமர் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்காக கொடுக்கலாம். இதில் சேஃப்டி அப்படின்னா அந்த பேராமீட்டர் வந்து ஃபைனல் அசம்பிளியில் சேஃப்டி ரிலேட்டடாக இருக்கும். கிரிட்டிக்கல் அப்படின்னா ஃபிட்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கும். ரெகுலேட்டரினா அந்த ப்ராடக்டை எந்த நாட்டில் யூஸ் பண்ண போகிறாங்களோ அந்த நாட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ட்ராயிங்கில் அடுத்து விச் பார்ட் இஸ் ஷோன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. LH பார்ட்டுக்கு மட்டும் ட்ராயிங்கை போட்டுட்டு LH பார்ட் இஸ் ஷோன் இன் ட்ராயிங், RH பார்ட் இஸ் சிம்மெட்ரிக்லி ஆப்போசிட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுவாங்க. அதனால் நம்ம ட்ராயிங்கை வந்து பார்க்கும்போது என்ன பார்ட்டுக்காக பார்க்குறோம் அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்கணும். ட்ராயிங்கில் இன்னும் என்ன இருக்கும் அப்படின்னா நோட்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். லிஸ்ட் ஆஃப் அசம்பிள்டு பார்ட்ஸ், பில் ஆஃப் மெட்டீரியல்ஸும் மேக்ஸிமம் எல்லா ட்ராயிங்லேயும் இருக்கும். ட்ராயிங் ரிவிஷன் லெவல் அண்ட் டேட் அதுவும் ட்ராயிங்கில் கண்டிப்பாக மென்ஷன் ஆகிருக்கும். இது எல்லாமே அசம்பிளி ட்ராயிங்கில் கண்டிப்பாக மென்ஷன் ஆகிருக்கும். டிசைன் ரெக்கார்டில் அசம்பிளி ட்ராயிங்கை பற்றி நம்ம பார்த்துட்டோம். சப் அசம்பிளி ட்ராயிங்கை பற்றி அடுத்து பார்க்கலாம். சப் அசம்பிளி ட்ராயிங்ஸ் ஸோ ஹவு டு அசம்பிள் காம்போனன்ட்ஸ் டு கெட் ஃபைனல் அசம்பிளி ப்ராடக்ட். சப் அசம்பிளி ட்ராயிங்ஸை எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு ஃபைனல் ப்ராடக்டை அசம்பிள் பண்ணணுன்னா அதுக்கு முன்னாடி சில சப் அசம்பிளியெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நமக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் வரும், டவுட்ஸ் வரும். அதை கிளியர் பண்ணுறதுக்காக சப் அசம்பிளியை எப்படி பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு சொல்லி இந்த சப் அசம்பிளி ட்ராயிங்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுக்கு தான் சப் அசம்பிளி ட்ராயிங் யூஸ் ஆகுது. இது ஒரு மாடல் சப் அசம்பிளி ட்ராயிங்கு. இந்த சப் அசம்பிளி ட்ராயிங்லையும் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துடலாம். பார்ட் நேம், சப்ளையர் பார்ட் நம்பர், ட்ராயிங் நம்பர், மாடல் இருக்கும். வியூ ஃபஸ்ட் ஆங்கிள் ஆர் தேர்ட் ஆங்கிள், ஸ்கேல் 1:1 ஆர் 1:2 ஆர் 2:1, 3D மாடல் சம்டைம்ஸ் இருக்கும். கட் செக்ஷன் வியூஸ், டைமென்ஷன், ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன், which part is shown LH or RH, sometime notes, informations or instructions, list of assembled parts, bill of materials, drawing revision level and date. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சப் அசம்பிளி ட்ராயிங்கில் இருக்கும். இதில் சம்டைம்னு சொல்லியிருக்கிறது மட்டும் சில சமயம் இருக்கும், சில சமயம் இருக்காது. சப் அசம்பிளி ட்ராயிங்கை பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு சைல்டு பார்ட் ஆர் காம்பனன்ட் ட்ராயிங்கை பற்றி பார்த்துடலாம். Part or component drawing. A part or component drawing will provide the details about a individual product for manufacturing. ஒரு காம்பனன்ட் ட்ராயிங்கில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பார்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அது எல்லாமே அந்த பார்ட் ட்ராயிங்கில் இருக்கும். இது வந்து ஒரு பார்ட் ட்ராயிங்க்கு எக்ஸாம்பிள். இந்த பார்ட் ட்ராயிங்லேயும் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். பார்ட் நேம், சப்ளையர் பார்ட் நம்பர், drawing number, model, view first angle or third angle, scale, 3D model sometime, cut section views sometime, dimension, special characteristics identification, which part is shown, notes, information or instructions, material grade, drawing revision level and date. இந்த டீட்டெயில்ஸ் வந்து
சைல்டு பார்ட் டிராயிங்கில் இருக்கும். சைல்டு பார்ட் டிராயிங்கை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பில் ஆஃப் மெட்டீரியல், பிஓஎம். Bill of material. A bill of material BOM is a list of parts and sub-assemblies required to produce final assembly product. Bill of material ங்கிறது ஒரு ஃபைனல் அசம்பிளி ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன சைல்டு பார்ட்லாம் தேவை அப்படிங்கிறதோட லிஸ்ட்டு தான் பில் ஆஃப் மெட்டீரியல். அந்த லிஸ்ட்டில் சில சமயம் சப் அசம்பிளியும் இருக்கும், பட் கண்டிப்பாக சைல்டு பார்ட்ஸ் எல்லாமே அதில் மென்ஷன் ஆகியிருக்கும். இதுதான் பில் ஆஃப் மெட்டீரியல். இது ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் பில் ஆஃப் மெட்டீரியல். பில் ஆஃப் மெட்டீரியலில் என்னென்ன சொல்லியிருக்குங்கிறதையும் பார்த்துடலாம். 3D மாடல் ஆர் பார்ட் ஃபோட்டோ. சம்டைம் சில கம்பெனியில் இந்த மாதிரி பார்ட்டோட 3D மாடலை போடுவாங்க, இல்லை ஆக்சுவல் பார்ட் ஃபோட்டோவையே போட்டுருவாங்க. அடுத்து என்னென்ன இருக்குன்னா பார்ட் நேம், பார்ட் நம்பர், சோர்ஸ். சோர்ஸில் வந்து LIM அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அந்த சைல்டு பார்ட்டை லோக்கலில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா எல்லுன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. சப்போஸ் பார்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பார்ட்டுக்கு ஐன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்டை வந்து இன்னோஸ்லேயே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா எம்முன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இதுதான் சோர்ஸ் கோட். UOMனா யூனிட் ஆஃப் மெஷர், நம்பர்ஸ், மீட்டர், கிராம்ஸ் இதை மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் எல்லா பார்ட்டுமே நம்பர்ஸில் தான் வருது. இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்பர்ஸ் மென்ஷன் பண்ணுவாங்க. ஒரு காயில் இல்லை ஒரு ரோப் அந்த மாதிரி ஐட்டமை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு மீட்டர்ஸ் போடுவாங்க. கிரீஸ் இல்லை ஆயில் அந்த மாதிரி ஐட்டம் யூஸ் பண்ணாங்கன்னா கிராம்ஸில் போடுவாங்க. இதுதான் யூனிட் ஆஃப் மெஷர். ரெக்வயர்டு குவான்டிட்டி ஃபார் ஃபைனல் அசம்பிளி. இந்த மாதிரி ஃபைனல் அசம்பிளி ப்ராடக்ட்டுக்கு ஒவ்வொரு பார்ட்டும் எவ்வளவு தேவைப்படுதுங்கிறத மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பில் ஆஃப் மெட்டீரியல் இருக்கும். சில கம்பெனியில் இன்னும் பல டீட்டெயில்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க, பட் இது வந்து பேசிக் ரெக்குயர்மெண்ட்டு. டிசைன் ரெக்கார்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெஃபரன்ஸ்டு engineering specifications. Engineering specifications are quantitative measurable criteria that the product is designed to satisfy. ஒரு ப்ராடக்டில் ஒரு க்ரைட்டீரியாவை மென்ஷன் பண்ணுறோம். இந்த லென்த்து இவ்வளோ இருக்கணும், இந்த டயா இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறது தான் என்ஜினியரிங் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். அந்த என்ஜினியரிங் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்மளால் குவான்டிஃபை பண்ண முடியும், அதே மாதிரி மெஷர் பண்ணவும் முடியும். என்ஜினியரிங் ஸ்பெசிஃபிகேஷனுக்கு இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். லென்த், மாஸ், ஏரியா, வால்யூம் அப்படின்னு சொல்லி நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. இம்பீரியல் யூனிட், மெட்ரிக் யூனிட்னு சொல்லி 2 டைப்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் இருக்குது. இதில் மேக்ஸிமம் கம்பெனிஸில் வந்து மெட்ரிக் யூனிட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. என்ஜினியரிங் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு சில எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். லென்த், மாஸ், ஏரியா, வால்யூம், ஃபோர்ஸ், ப்ரெஷர், டெம்பரேச்சர், டார்க், வெலாசிட்டி எக்ஸெட்ரா. இந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. இதில் வந்து இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறது எல்லாமே இதோட யூனிட்ஸ். தீஸ் ஆர் ஆல் பேசிக் என்ஜினியரிங் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே என்ஜினியரிங்கோட பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இன்னும் பல ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கலாம், பட் காமனாக இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறது இதுதான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷன் இஸ் த ரெக்வயர்மெண்ட் ஆஃப் எ மெட்டீரியல் டு டிசைன் அண்ட் ப்ரொடியூஸ் எ ப்ராடக்ட் பேஸ்ட் ஆன் ஃபைனல் அப்ளிகேஷன் அண்ட் யூசேஜ். ஃபைனல் அப்ளிகேஷனையும் யூசேஜையும் பேஸ் பண்ணி ஒரு ப்ராடக்டோட மெட்டீரியலுக்கு இந்தந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுவாங்க. அதுதான் மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷன். இது ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷன் டேபிள். இந்த டேபிளில் இதெல்லாம் கிரேடு, ஒவ்வொரு கிரேடுக்கும் என்னென்ன கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கணும்னு சொல்லி அந்த ஸ்பெசிஃபிகேஷனை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். மெட்டீரியலில் 2 டைப்ஸ் இருக்குது, மெட்டல்ஸ் அண்டு நான் மெட்டல்ஸ். அதோட ப்ராப்பர்ட்டியை எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லி எக்ஸாம்பிள்ஸாக பார்த்துடலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ்: கெமிக்கல் காம்போசிஷன், கார்பன் பெர்சன்டேஜ், மேங்கனீஸ் பெர்சன்டேஜ், சிலிக்கான் பெர்சன்டேஜ்,
பாஸ்பரஸ் பெர்சன்டேஜ், சல்ஃபர் பெர்சன்டேஜ். கெமிக்கல் காம்போசிஷனில் மெயினாக இந்த 5 எலிமெண்ட்டை மென்ஷன் பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் டென்சைல் ஸ்ட்ரென்த், ஈல்டு ஸ்ட்ரென்த், எலாங்கேஷன் இதை மென்ஷன் பண்ணுவாங்க. இன்னும் சில ப்ராப்பர்ட்டிஸை மென்ஷன் பண்ணலாம். பட் இது எல்லாமே பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நான் மெட்டல்ஸில் என்னென்ன இருக்குன்னா மெல்ட் ஃப்ளோ இண்டெக்ஸ், ஃப்ளேமபிலிட்டி, டென்சிட்டி, டென்சைல் ஸ்ட்ரென்த், ஃப்ளெக்சுரல் மாடுலஸ், நாச்டு ஐசார்ட் இம்பேக்ட் ஸ்ட்ரென்த், ஹீட் ரெசிஸ்டன்ஸ், கம்ப்ரஷன் செட் எக்ஸெட்ரா. இன்னும் சில ப்ராப்பர்ட்டிஸை மென்ஷன் பண்ணுவாங்க. பட் இது பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நான் மெட்டல்ஸ். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷனை சில ஸ்டாண்டர்டை ரெஃபர் பண்ணி தான் எடுப்பாங்க. என்னென்ன ஸ்டாண்டர்டை இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்கங்கிறத பார்த்துடலாம். லிஸ்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ். AISI அமெரிக்கன் அயர்ன் அண்ட் ஸ்டீல் இன்ஸ்டிடியூட், யுனைடெட் ஸ்டேட்ஸ். ASTM அமெரிக்கன் சொசைட்டி ஃபார் டெஸ்டிங் அண்ட் மெட்டீரியல்ஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ். DIN Deutsches Institut für Normung, Germany. BSI British Standard Institute, United Kingdom. ANSI American National Standards Institute, United States. JIS Japanese Industrial Standards, Japan. AFNOR Association Française de Normalisation, France. BIS Bureau of Indian Standards, India. இந்த மாதிரி இன்னும் பல ஸ்டாண்டர்ட்ஸை மற்ற கண்ட்ரியில் யூஸ் பண்ணலாம். பட் இந்தியாவில் யூஸ் பண்ணுற காமன் ஸ்டாண்டர்ட்ஸ் இதுதான். டிசைன் ரெக்கார்டில் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது பெர்ஃபார்மன்ஸ் ஆர் டெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். Performance specification is a functional requirement or target of a product, the environment where it must operate. ஒரு ப்ராடக்டை எந்த என்விரான்மெண்ட்டில் ஆப்ரேட் ஆகணும்னு நினைக்கிறோமோ அந்த என்விரான்மெண்ட்டில் அது ஃபங்க்ஷன் ஆகும்போது சில ரெக்குயர்மெண்ட்டை எல்லாம் அது மீட் பண்ணணும், அச்சீவ் பண்ணணும், இல்லை வித்ஸ்டாண்ட் பண்ணணும். இதுதான் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன். பொதுவாக இண்டஸ்ட்ரியில் என்னென்ன டெஸ்ட்டை எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டுக்காக பண்ணுவாங்க அப்படின்னா கரோசன் டெஸ்ட். கரோசன் டெஸ்ட் அப்படின்னா சால்ட் ஸ்ப்ரே டெஸ்ட். சால்ட் ஸ்ப்ரே டெஸ்ட்டில் என்ன செக் பண்ணுவாங்கன்னா ஒரு மெட்டல் பார்ட் எத்தனை ஹவரில் ரஸ்ட் ஆகுது இல்லை ஆகலை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக சால்ட் ஸ்ப்ரே டெஸ்ட் பண்ணுவாங்க. டியூரபிலிட்டி டெஸ்ட். டியூரபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பார்ட் எத்தனை சைக்கிள் வரைக்கும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்ப்ரிங்கு 50,000 தடவை கம்ப்ரஸ் ஆகி ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த டெஸ்ட்டை இந்த மெஷினில் 50,000 தடவை ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணும்போது அதில் ஏதாவது டிஃபார்மேஷன் இருக்கா, இல்லை ஸ்ப்ரிங்கு உடஞ்சிருக்கா, கிராக் ஆகிருக்காங்கிறத செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகலைன்னா தான் அந்த ப்ராடக்ட் ஓகே. இதுதான் டியூரபிலிட்டி டெஸ்ட். நெக்ஸ்ட்டு அப்ரேஷன் டெஸ்ட். அப்ரேஷன் டெஸ்ட் அப்படின்னா ஒரு ப்ராடக்டை தேய்ச்சி பார்க்குறது, அதோட கோட்டிங் போகுதா, பிளேட்டிங் போகுதா, இல்லை அதோட சர்ஃபேஸ் மாறுதாங்கிறது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு நான்ஸ்டிக் தவாவை அப்ரேஷன் பண்ணி பார்க்குறாங்க. அப்ரேஷன்னா அந்த கோட்டிங் எப்போ போகுதுங்கிறத செக் பண்ணுறாங்க. அது எத்தனை சைக்கிளில் போகுது, எத்தனை சைக்கிளுக்கு அப்புறம் போகலை அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் அப்ரேஷன் டெஸ்ட். நெக்ஸ்ட்டு டஸ்ட்டு சேம்பர் டெஸ்ட். டஸ்ட்டு சேம்பர் டெஸ்ட் அப்படின்னா ப்ராடக்டை ஒரு சேம்பருக்குள்ளே வச்சு டஸ்ட்டை ஃப்ளோ பண்ணி விடுவாங்க. அந்த டஸ்ட்டை ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு ஃப்ளோ பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்து அதோட ஃபங்க்ஷன்ஸ், அதோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. ஏதாவது ஃபங்க்ஷனில் ப்ராப்ளம் வருதா, இல்லைன்னா ஹார்டாக இருக்கா ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த டெஸ்ட் எதுக்கு அப்படின்னா நம்ம ஒரு ப்ராடக்டை அட்மாஸ்பியரில் எக்ஸ்போஸ் பண்ணும்போது நிறைய டஸ்ட்டெல்லாம் அதில் ஃபார்ம் ஆகும். சப்போஸ் அந்த டஸ்ட்னால் அந்த ப்ராடக்டோட ஃபங்க்ஷன் இல்லை பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் ஆகுமாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த டஸ்ட் சேம்பர் டெஸ்ட். ஹாட் சேம்பர் டெஸ்ட். ஹாட் சேம்பர் டெஸ்ட்டில் மினிமம் 80 டிகிரிலேருந்து மேக்ஸிமம் 100 இல்லை 120 வரைக்கும் கூட ஹீட் பண்ணுவாங்க ப்ராடக்டை. அது ஒரு 30 மினிட்ஸ் இல்லை 1 ஹவர் இல்லை 2 ஹவர்ஸுக்கு பேஸ்ட் ஆன் ரெக்குயர்மெண்ட்டு அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டை வெளியே எடுத்து ரூம் டெம்பரேச்சருக்கு கூல் டவுன் பண்ணுவாங்க. கூல் டவுன் பண்ணதுக்கப்புறம்
அதோட ஃபங்க்ஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை நாய்ஸ் வருதா, இல்லை அந்த ப்ராடக்ட் வந்து டீஃபார்ம் ஆகிருக்காங்கிறத செக் பண்ணுவாங்க. அதுதான் ஹாட் சேம்பர் டெஸ்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோல்டு சேம்பர் டெஸ்ட். கோல்டு சேம்பர் டெஸ்ட் அப்படின்னா ஹாட் சேம்பருக்கு அப்படியே ஆப்போசிட்டு. இதில் பார்ட்டை வந்து -40 டிகிரி வரைக்கும் கூட கூல் பண்ணுவாங்க. அதை ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பார்ட்டை வெளியே எடுத்து ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் அதோட ஃபங்க்ஷனில், ஆப்ரேஷனில், இல்லை சைஸில் வந்து ஏதாவது டிஃபார்மேஷன் இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுதான் கோல்டு சேம்பர் டெஸ்ட். ஹாட் சேம்பர் டெஸ்ட்டும் கோல்டு சேம்பர் டெஸ்ட்டும் ஏன் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ப்ராடக்ட் வந்து ஹாட்டான கண்ட்ரிக்கும் போகலாம், கோல்டான கண்ட்ரிக்கும் போகலாம். அங்கே போய் அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த ஹாட் சேம்பர் டெஸ்ட், அந்த கோல்டு சேம்பர் டெஸ்ட். வைப்ரேஷன் டெஸ்ட். வைப்ரேஷன் டெஸ்ட்டில் வைப்ரேஷன் டெஸ்டிங் இன் எ வெர்டிக்கல் கான்ஃபிகரேஷன், வைப்ரேஷன் டெஸ்ட் இன் எ ஹரிசாண்டல் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லி 2 டைப்ஸ் இருக்குது. இதில் அந்த ப்ராடக்டை வந்து ஃபிக்சரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு வைப்ரேட் பண்ணுவாங்க. வைப்ரேட் பண்ணி அதோட வித்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டியை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த டெஸ்ட் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம கொடுக்குற ப்ராடக்டை ஏதாவது வெஹிக்கிள்லேயோ இல்லை மெஷின்ஸ்லேயோ ஃபிட் பண்ணும்போது அதில் இருக்கிற வைப்ரேஷன் வந்து நம்மளோட ப்ராடக்டை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது. இல்லை அந்த ப்ராடக்டில் வைப்ரேஷன் ஆக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஏதாவது ப்ராப்ளம் வருதா வரலையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறது தான் வைப்ரேஷன் டெஸ்ட். வாட்டர் டைட்னஸ் டெஸ்ட். இதில் பார்த்திங்கன்னா ஒரு காரில் வாட்டரை வந்து ஃபோர்ஸாக அடித்து தண்ணி உள்ளே போகுதா இல்லையாங்கிறத செக் பண்ணுறாங்க. இது மாதிரி ஒரு ப்ராடக்டில் வாட்டரை ஃபோர்ஸாக அடித்து ஒரு சைடுலேருந்து இன்னொரு சைடு வந்து தண்ணி போகுதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறது தான் வாட்டர் டைட்னஸ் டெஸ்ட். பெர்மனண்ட் டிஃபார்மேஷன் டெஸ்ட். பெர்மனண்ட் டிஃபார்மேஷன் டெஸ்ட் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டில் வந்து டெட் வெயிட், அதாவது ஸ்டேட்டிக் வெயிட்டை வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மெயின்டைன் பண்ணுவாங்க. குறிப்பிட்ட டைம் சொல்கிறது 1 வீக் இருக்கலாம், 10 டேஸாக இருக்கலாம், இல்லை 1 மந்த்தாக கூட இருக்கலாம். அந்த ஸ்டேட்டிக் வெயிட்னால அந்த ப்ராடக்ட்டில் ஏதாவது பெர்மனண்ட் டிஃபார்மேஷன் நடக்குதா, ஸ்ட்ரெயின் ஏதாவது கிரியேட் ஆகுதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறது தான் பெர்மனண்ட் டிஃபார்மேஷன் டெஸ்ட். டைனமிக் டெஸ்ட். டைனமிக் டெஸ்ட் அப்படின்னா ஒரு ப்ராடக்டோட ப்ரைமரி ஃபங்க்ஷனை லைவாக கன்ஃபார்ம் பண்ணுறது தான் டைனமிக் டெஸ்ட். எக்ஸாம்பிளுக்கு ஏர்பேக்கையும் சீட் பெல்ட்டையும் எடுத்துக்கிடுவோம். இதில் என்ன டைனமிக் டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கார்லேயோ இல்லை கார் மாதிரி இருக்கிற மாடல்லையோ ஒரு டம்மியை உட்கார வச்சுக்கிட்டு சீட் பெல்ட்டையும் ஏர்பேக்கையும் வச்சு ஒரு கிராஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க. அது பண்ணும்போது அந்த சீட் பெல்ட் வித்ஸ்டாண்ட் ஆகுதா, அதே மாதிரி ஏர்பேக் ஓப்பன் ஆகுதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி அதோட டைனமிக் டெஸ்ட் ரிசல்ட்ஸை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது மாதிரி அந்தந்த ப்ராடக்ட்டுக்கான ப்ரைமரி ஃபங்க்ஷனுக்கு டைனமிக் டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஆட்டோமொபைல் பார்ட்ஸோட பேசிக் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட். டிசைன் ரெக்கார்டில் இருக்கிற இந்த 7 எலமெண்ட்டையும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ உங்களுக்கு டிசைன் ரெக்கார்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். பிபாப்பில் டிசைன் ரெக்கார்டுங்கிற ஹெட்டிங்கில் இந்த 7 எலமெண்ட்டில் அசம்பிளி டிராயிங்கை எல்லா கம்பெனியும் கண்டிப்பாக வச்சுருவாங்க. சில கம்பெனி வந்து மற்ற டாக்குமெண்ட்ஸ் இல்லை மற்ற எவிடன்ஸை கொடுக்க மாட்டாங்க. எதனால் அப்படின்னா அது வந்து அவங்களோட ப்ரொப்ரைட்டரி ஐட்டமாக இருக்கும். அதாவது அவங்களே ஓனாக டிசைன் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருக்கும். அதனால் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதாவது சப் அசம்பிளி, சைல்டு பார்ட் டிராயிங், பில் ஆஃப் மெட்டீரியல், அப்புறம் என்ஜினியரிங் ஸ்பெசிஃபிகேஷன், மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷன், இந்த டெஸ்ட் ரிசல்ட்டு இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. டெஸ்ட் ரிசல்ட்ஸில் கூட சில காமன் டெஸ்ட் ரிசல்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு பிபாப்பில் டிசைன் ரெக்கார்டை பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சிருக்கும். அதில் எந்த டாக்குமெண்ட்டை கொடுக்கணும், எந்த டாக்குமெண்ட்டை கொடுக்கக்கூடாதுங்கிறதும் கிளியராக புரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பிபாப் பார்ட் 2 முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.